அனைவருக்கும் வணக்கம். டெக் நியூஸ் நம்பர் 62ல லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எப்போ மாதிரி இன்றைக்கும் நம்ம டெக் நியூஸில் Paytm கான்டெஸ்ட் இருக்குது, தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், இந்தியாவுடைய பெரிய டெலிகாம் கம்பெனி வோடஃபோன் வந்து இந்தியா விட்டு வெளியேற போகிறதா நேற்று ஒரு பரபரப்பான தகவல் வந்து இன்டர்நெட்டில் சர்ஃப் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த தகவல் வந்து முற்றிலும் போய் அப்படின்னு வோடஃபோன் குரூப் வந்து யூகேலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது வோடஃபோன் இந்தியா வந்து நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனால் இந்தியா விட்டு வெளியேற போகிறது வந்து முற்றிலும் போய் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டோட ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவங்களுடைய கடன் எல்லாம் ஷெட்யூல் பண்ண டேட்ஸில் வந்து அவங்க ரீபே பண்ணுறதுக்கான எல்லா பிளான்ஸும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்போ மாதிரி அவங்களுடைய டெலிகாம் சர்வீஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும், அது டிஸ்கண்டினியூ ஆகாது. ஸோ வோடஃபோன் இந்தியா வந்து இந்தியாவில் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அதே அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸ் அவங்க கொடுப்போன்னு வோடஃபோன் தரப்புலேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த டெக் அப்டேட், இன்டர்நெட்டின் தாதா மற்றும் அண்டர் வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டார்க் வெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டார்க் வெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் மற்றும் டேட்டா பிரீச் வந்து ரொம்பவே சாதாரணமாக இங்கே நடக்கும். ரீசெண்டாக வந்து இந்த டார்க் வெப்பில் வந்து 13 லட்சம் இந்தியன்ஸுடைய கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே சேலில் இருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. அதாவது வந்து ஒரு கிரெடிட் கார்டுடைய இன்ஃபர்மேஷனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $100 வந்து இங்கே சேல் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கிரெடிட் கார்டில் இருக்க நபருடைய பேர், நம்பர், இந்த மாதிரி தகவல் வந்து தரதுக்காக $100 இவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேருடைய டேட்டாஸ் இங்கே இருக்குது. ஆனால் இந்தியன்ஸுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 13 லட்சம் பேருடைய கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இவங்க வந்து இங்கே ஸ்டீல் பண்ணி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கதா வந்து தெரிய வந்தது. இதையடுத்து ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸ்க்கும் வந்து ஒரு லெட்டர் மூலியமாக வந்து ஒரு தகவல் அனுப்பியிருக்காங்க. அதாவது அந்த வெப்சைட்டில் போயிட்டு எல்லா பேங்க்ஸ்லையும் இருக்கிறவங்க வந்து கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்ததுன்னா, அதாவது அந்த நபருடைய உண்மையான தகவலாக இருந்ததுன்னா அந்த கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ரீஇஷ்யூ பண்ணணும். அதாவது கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டை வந்து ரீஇஷ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா பிரீச்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஆர்பிஐ இந்த மாதிரி ஒரு ரூல் போட்டது உண்மையிலே நல்ல விஷயம் தான். அடுத்த டெக் நியூஸ், வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் அப்டேட் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக். இந்த அப்டேட் வந்து ஏற்கனவே வந்து iOS யூசர்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க ஒரு மாதம் முன்னாடியே. இப்போ ரீசெண்டாக வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கெல்லாம் இந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக வந்து வாட்ஸ்அப்பை நம்ம வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் அப்டேட் மூலமா வந்து இனிமேல் வந்து வாட்ஸ்அப்லேயே அந்த ஃபீச்சர் நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப்பை இனிமேல் நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவசி போட்டிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்னு. நீங்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பை. அது மட்டும் இல்லை, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஃபீச்சரில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸில் வாட்ஸ்அப்பில் இந்த அப்டேட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கூகுளுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த அப்டேட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரோல் அவுட் ஆகிடும். அடுத்த டெக் அப்டேட், மோட்டோரோலாவுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா ரேசர் வர நவம்பர் 13 இது அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. இதோட டீசரும் வந்து ஏற்கனவே வெளியிட்டுட்டாங்க மோட்டோரோலாவே. ஆனால் லேட்டஸ்ட்டாக இதோடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்து இன்டர்நெட்டில் சர்ஃப் ஆகிட்டு இருக்கு. இந்த இமேஜ் பார்க்கும்போது மோட்டோரோலா ரேசர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கிளியராக தெரியுது. இந்த மாடல் பார்க்கும்போது கிளாசிக் ரேசர் V3 மாதிரி இருக்குது இதோட ஓவரால் அவுட்லுக். இது வந்து சாம்சங் மற்றும் ஹுவாவே மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ளிப் மாடல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அதோட வந்து கிளாம்ஷெல் மாடலாக இருக்கிறதுனால ரொம்பவே வந்து டியூரபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட மோட்டோரோலா ரேசருடைய கேமரா செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி ஒரே சென்சார் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட மோட்டோரோலா ரேசர் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 710 2730 mAhல இது நவம்பர் 13 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் மோட்டோரோலா தரப்புலேருந்து இது ஒரு காஸ்ட்லி ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, மோட்டோரோலா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி சாம்சங்கும் வந்து ஒரு ஃப்ளிப் மாடல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் வந்து ஏற்கனவே சாம்சங் அவங்களுடைய டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் வந்து வெளியிட்டுட்டாங்க. அந்த மாடலும் வந்து கூடிய விரைவில் அதாவது நவம்பரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா ரேசரை கம்பீட் பண்ணுற அளவுக்கு
இந்த foldable smartphone வந்து Samsung W20 5G அந்த பேர்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த foldable smartphone வந்து உங்களுக்கு 5G வேரியண்ட்லயும் அவைலபிளாக இருக்கும். அதோட Samsung W20 5G வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் கேட்டகரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வரல, விலையும் தெரிய வரல. ஸோ சாம்சங் தரப்புல வந்து foldable ஸ்மார்ட் ஃபோன் Samsung W20 5G நவம்பர்ல லான்ச் ஆக போகுது. அடுத்த டெக் அப்டேட், சாம்சங் உடைய பாப்புலர் A சீரீஸ்ல Samsung Galaxy A51 வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரொடக்ஷனே வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாம்சங் Galaxy A51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே லான்ச் ஆன A50s உடைய சக்சஸர் வெர்ஷன் தான். இதோட சிப்செட்டும் வந்து Exynos 9611ல தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. 32 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட ஆல்மோஸ்ட் வந்து சாம்சங் உடைய A50s மாதிரி தான் இதோட ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து Samsung Galaxy A51 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த டெக் அப்டேட், ரீசெண்டாக விவோ தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் Vivo U10 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ நாள் அமேசானில் ஃப்ளாஷ் சேல் அவைலபிளாக இருந்தது. ஆனால் இனிமே வந்து இது ஓப்பன் சேலாலையும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விவோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. Vivo U10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 665 5000 mAh பேட்டரி, டியூவல் ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலோட எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அக்ரெசிவ் ப்ரைசிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 8990க்கும், அடுத்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு 4GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 9990, அதுக்கப்புறம் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 10990க்கு அமேசானில் ஓப்பன் சேலில் இதை வாங்கிக்கலாம். அடுத்த டெக் அப்டேட், இன்ஃபினிக்ஸ் அவங்களோட S5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 8999 ரூபாய்க்கு அக்ரெசிவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபினிக்ஸ் S5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். இது MediaTek Helio P22 4000 mAh பேட்டரி, குவாட் கேமரா, பிரைமரி கேமரா 16 மெகா பிக்சல், 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட அக்ரெசிவாக வந்து 8999க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்னொரு வேரியன்ட் வந்து இவங்க நவம்பரில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் என்ன விலை அப்படின்னு தெரியல. ஆனால் கட்டாயம் 8000 கீழே வந்து 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் S5 வந்து இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஷாமியோடைய பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note 5 Proக்கு MIUI 11 அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த அப்டேட் வந்து நவம்பர் 4th தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போவே வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெட்மியோடைய Note 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன். இந்த அப்டேட் மூலயமா வந்து ரீடிங் மோட், கெஸ்டர்ஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் Redmi Note 5 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டை வந்து உங்களுடைய சிஸ்டம் செட்டிங்ஸில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக விவோ தரப்புலேருந்து Vivo S5 இதோட டீசர்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து சர்ஃப் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நவம்பர் 14 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. Vivo S5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டீசர் இமேஜ் ஆர் போஸ்டரை பார்க்கும்போது இது வந்து ஒரு ட்ரிபிள் ரேர் கேமராவோட ஒரு டைமண்ட் கட் பேனலில் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிய வரல. இது 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது Vivo Next 3ல இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் Vivo லான்ச் பண்ணலாம்னு. அது மட்டும் இல்லை, Vivo S5 வந்து புது கலர் வேரியன்ட்ஸில் Vivo லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ Vivo S5 நவம்பர் 14 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. அடுத்த டெக் அப்டேட், Google Pixel 4 உடைய ஃபேஸ் ஐடி அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய ஃபேஸ் ஐடி அல்காரிதம் மாதிரியே தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ணு திறந்திருந்தால் மட்டும்தான் வந்து அன்லாக் பண்ணும். ஆனால் வந்து Google Pixel 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு மூடி இருந்தால், அதாவது கண் க்ளோஸாக இருந்தாலும் வந்து அன்லாக் பண்ணுது அப்படின்னு பெரிய இஷ்யூ ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி Google Pixel 4 யூசர்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து கூகுள் தரப்புலேருந்து கூடிய விரைவில் ஒரு அப்டேட் வந்து நாங்கள் ரோல் அவுட் பண்ணுவோம். அது மூலயமா வந்து இந்த இஷ்யூவை வந்து நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் அப்டேட் ஆண்ட்ராய்டு டிவைஸ்லாம் என்ன ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்டேட் என்னன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #technical Chennai, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொன்னேன், அதுக்கப்புறம் பதில்னு கீழே டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து Mi Note 10 நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து லக்ஷ்மணன் LP
கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மணன். எல்லாம் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.